வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீண்டும் பயிற்சியை தொடங்கிய தல தோனி அதிரடி பேட்டிங். அதாவது IPL 2024ஆம் ஆண்டு சீசனுக்காக தயாராகும் பகுதியில் தல தோனி அவர்கள் பயிற்சியை தொடங்கியிருக்கிறார். 42 வயதான தோனி அவர்கள் தற்போது IPL தொடரின் 17வது சீசன் வரும் மார்ச் மாதம் இறுதியில் தொடங்க உள்ளது. இந்த போட்டிக்கு தயாராகும் விதமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் மார்ச் மாதம் தொடக்கத்தில் சென்னையில் முகாமிட்டு பயிற்சியை தொடங்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தல தோனி அவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே அடிப்படை பேட்டிங் பயிற்சியை தொடங்கியிருக்கிறார். இதன் புகைப்படம் தற்போது வெளியாகி பட்டையை கிளப்பியிருக்கிறது. இதில் தல தோனி அவர்கள் தன்னுடைய பழைய ஹேர் ஸ்டைல் லுக்கில் இருப்பது ரசிகர்களை நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது. தோனி தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீளமான முடியை வைத்துக்கொண்டு ஸ்டைலிஷ் ஜகனாக திகழ்ந்தார். அவருடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து பல இளைஞர்களும் அதே போல முடி வைத்து கொண்டு அலைந்தார்கள். தல தோனியின் அந்த ஹேர் ஸ்டைலை பார்த்து பாகிஸ்தான் அணியின் முன்னாள் பிரதமர் பர்வேஸ் முஷரப் கூட தயவு செய்து இந்த முடியை வெட்டாதீர்கள் என்றும் அது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது என்றும் பாராட்டினார். ஒரு கட்டத்தில் தல தோனி அவர்கள் அந்த முடியை விட்டும் போது அது தேசிய செய்தி தாள்களில் தலைப்பு செய்தியாகவும் இடம்பெற்றது. இந்த நிலையில் தான் தன்னுடைய ஆரம்ப கிரிக்கெட் காலத்தில் லாங் ஹேர் ஸ்டைல் வைத்திருந்த தோனி தற்போது தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிக்கும் போது அதே போல ஒரு ஹேர் ஸ்டைலை வைத்து ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக இவ்வாறு முடிவு எடுத்திருக்கிறார் என்றும் ரசிகர்கள் கூறுகிறார்கள். அதே போல நடப்பு சாம்பியனாக CSK அணி IPL 17வது சீசனில் களமிறங்க உள்ளது. ராயுடு போன்ற வீரர்கள் இல்லாத நிலையில் இளம் வீரர்களை வைத்து CSK அணி நடப்பு தொடரில் களமிறங்க உள்ளது. அதனால் தோனி தன்னுடைய திட்டத்தில் பல அதிரடி மாற்றங்களை செய்ய இருக்கிறார். டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, சர்துல் தாகூர், சமீர் ரிஸ்வி, முஸ்தபிர் ரஹ்மான் போன்ற வீரர்களை CSK அணி நடப்பு சீசனுக்காக வாங்கி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.